தம்பி கேமரா ஆன்ல இருக்கு. ஓ இங்க வேணாம், அங்க போயிடலாம். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பாத்தீங்கல்ல, குலோப் ஜாமுன் செய்ய போறோம். எதுக்காக குலோப் ஜாமுன் செய்வாங்க? விசேஷம்னா ஸ்வீட் எடு கொண்டாடு. ஆனா இங்க என்ன விசேஷம்னா, எங்க அருமை தாய், அதாவது என் தாய்க்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஸ்வீட் கொடுக்கணும்ல. ஸோ அதனால குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது, ஸோ இந்த குலோப் ஜாமுன் மேக்கிங் ப்ராசஸ் பற்றி இந்த லாகில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குலோப் ஜாமுன் எப்படி செய்யணும், இந்த மாதிரி டவுட் இருந்ததுன்னா நம்ம வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த லாக் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான லாகாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் गाइस, யாரோ வந்து சொல்லிருப்பா நம்ம வந்து குலோப் ஜாம் பண்ண போறோம். ஆனா அவன் பண்ண போறதுல நான் பண்ண போறேன். இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வெச்சு தொலை. சோ வந்து இப்ப அதோட இன்கிரிடியன்ட்ஸ் வந்து குலோப் ஜாம் பாக்கெட் கடையில நார்மலாவே கிடைக்கும், கேட்டாலே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்புறம் ஏலக்காய் வந்து 6-7 பல்லு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் சர்க்கரை, அதுவும் நம்ம இதை ஜீரோ பண்ணும்போது பார்க்கலாம் எப்படி பண்றது. சிரிக்காது. அப்புறம் என்னெல்லாம் இருக்கு வாங்க நம்ம எப்படி ஜீரோ பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பாத்திரத்துல தான் வந்து ஜீரோ பண்ணணும். I took a dive. I didn't know I'd fall so deep into your eyes. I've never been somewhere so sweet. I'm hypnotized. You put up my mind at ease. Such a divine. Thankful that you're mine. Looking at me like people are looking at their phone. I've spent 7 years looking for love that I can't hold. Now I know. இங்கே செய்ய தெரியும்ல? சரிதான், நான் எவ்வளோ அதிகமாக பேசுறேன். ஜீரோ குதிக்குதா? இப்போ ஜீரோல ஏலக்காய் போடணுமா இல்ல இதுல? ஜீரோல தானே போடக்கூடாது, ஏலக்காய் லாஸ்டா தான் கடைசியா போடணுமா? இப்போ எவ்வளவு நேரம் இது பண்ணிட்டே இருப்ப? கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் தானா? தெரியலையா? தெரியாமலே சரியா? ரொம்ப நேரம் ஆகும். கரெக்டான அந்த பதம் வர போது எடுக்கணும். பாரு, நான் உனக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். இன்னொரு ஸ்பூன் போடலாமா பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிக்க போறோம். நல்லா கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. உங்களுக்கு வேணா இது ஜலிச்சிட்டு கூட நீங்க வந்து போட்டுக்கலாம், இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். என்ன இது இப்படி இருக்கு வெள்ளை கலர்ல? ரொம்ப இப்படிதான் இருக்கும். வறுக்கணும்ல. இதுல தண்ணி ஊத்தணுமா இல்ல என்ன? தண்ணி. ஓகே गाइस, இது வந்து இப்போ நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து அந்த மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இதை வந்து இந்த மாவு வந்து குட்டி குட்டியா உருண்டை வந்து குடிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கையில வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா. ஆயில் மஸ்ட் அப்ளை பண்ணணுமா? ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஆயில் ஊத்திக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன பொண்ணுன்றதால ஆயில் ஊத்திட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இப்போ ஆயில் நல்லா கொதிக்கணுமா? ஆமா, கொஞ்சம் ஹைல வைக்கலாம், ரொம்ப இல்ல. மீடியம்ல கூட வைக்க கூடாது. அதுக்கும் கொஞ்சம் நடுவுல, சிம்முக்கும் மீடியம்க்கும் நடுவுல கொஞ்சம் வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து ஜீரோ ரொம்ப நேரம் கொதிக்கிற மாதிரி இல்ல? அது அவ்வளவு நேரம் கொதிக்கணுமா? சரி, ஜீரோ காட்டுங்க. சூப்பர் குக் ஜோசிகா. போதும்
அவங்கள ரொம்ப குலோப் ஜாமுன் பண்றோம் இல்லையோ ஆனா உன மூஞ்சாண்ட கை வச்சு ஏஸ்தட்டிக்னு போஸ்ட் கொடுக்குற. இப்ப நம்ம வந்து கையை வந்து அப்படியே எல்லாம் விட்டுற கூடாது. ஓகே, நம்ம வந்து கழுவிக்கலாம். ஸோ எண்ணெய் காயுது, குலோப் ஜாமுன் உருட்டியாச்சு. இதுல போட்டு பொரிச்சு இங்க இருந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா முடிஞ்சிடுச்சு. இங்க பாருங்க, ஏன் நான் என் அண்ணனை செய்ய விடலன்னா அவன் செஞ்சா கிச்சனே ஒரு வழி ஆக்கிடுவான். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றடி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பாருங்க எவ்வளவு பிரசன்ட்டா நீட்டா அப்படி செஞ்சு நீ வச்சிருக்கேன். வீடியோக்காக அப்படி பண்ற. அப்படிலாம் இல்ல, அது வரைக்கும் கிச்சன் பக்கம் அவ்வளோ அந்த டீ போட்டு. சரி, அப்போ பாயில் பண்ணும்போது பாத்துக்கலாமா? இது வறுக்கும் போது பாத்துக்கலாமா? ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பேக் வரலாம். ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காய் வந்து கொஞ்சமா அடிச்சுக்கணும் உல வச்சு. அந்த உள்ள இருக்க சீடு வந்து நல்லா வந்து தூள் தூள் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து ஜீரோல போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வெற்றிகரமா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒன்னு போட்டு ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். அது கரெக்டா வந்துச்சுன்னா அடுத்து ஒரு 2-3 போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பாலிசியா? எஸ், எப்பயுமே ஒண்ணு போட்டு தரமா எடுத்து அடுத்தது போட்டு பக்காவா எடுக்கணும். ஒரு நாள் செஃப் நானு. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? இந்த கிச்சனுக்கு நான் எப்பயுமே டீ போட தான் வந்திருப்பேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் செய்யறேன். இது வந்து நம்ம வந்து பொடிச்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஜீரோ வந்து இன்னும் பொடிச்சிட்டு தான் இருக்குது. நீங்க பாருங்க, இதை வந்து அதுல எடுத்து போட்டு அது கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்ச உடனே அது காஞ்ச உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துட்டு போய் வச்சு சாப்பிடணும். அத்தனை நாள் நம்மளுக்கு அதான வேலை. இது சூப்பரா பக்காவா குலோப் ஜாமுன் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ எங்க போறோம்னு பாக்குறீங்கன்னா கேக் வாங்கணும்ல. ஸோ சர்ப்ரைஸா அம்மாவுக்கு தெரியாம கேக் வாங்கிட்டு வரலாம். போலாமா? இந்த கேக் எடுத்துடலாமா? பிங்க் ஓகேவா இல்ல ஒயிட் ஓகேவா? எனிதிங். பிங்கே வாங்கிக்கலாமா? கண கச்சிதமாக கேக் வாங்கியாச்சு. என்ன பண்றீங்க? ஃப்ரீசர்ல அங்கெல்லாம் வைக்க கூடாது. எங்க இடம் இருக்கோ அங்க வை. என்ன வச்சு ஃப்ரீசர் பண்ணாது. ஓகே, பர்ஃபெக்ட். என்ன வீடியோ இதோட முடிச்சு நினைச்சீங்களா? இனிமேல் தான் மெயின் இதுவே இருக்கு. இனிமேல் தான் கேக் கட்டே பண்ணணும். அது பர்த்டே கேர்ள் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க வந்த உடனே நம்ம கேக் ஷார்ப்பாட்டு வந்தோம்னா கேக் வெட்டி சாப்பிடுவோம். Few moments later. ஸோ வீடியோ எடுத்தோம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குலோப் ஜாமுன் எல்லாம் செஞ்சுட்டோம். செஞ்ச பிறகு இப்போ கேக் கட்டிங்க்கு வந்திருக்கோம். கரெக்டாக இப்போ இவங்க தான் பர்த்டே கேர்ள். ஸோ மம்மி வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம். ஹாய் சொல்லுங்க. நடுவில் கொஞ்சம் தூங்கிட்டேன், அதனால தான் கொஞ்சம் ட்ரௌசியா இருக்கும் பார்க்க. ஸோ நாங்கள் எப்படியும் வெற்றிகரமா திருப்பி நான் வரணும்னு மொக்க போட விரும்பல. ஸோ நான் மேட்டர் வந்துடுறேன். எத்தனாவது பர்த்டேமா திஸ் இஸ்? ஸோ ஸோ குலாப் ஜாமுன் ஊறிடுச்சு, அதை நாங்கள் அப்புறமா காட்டுறோம். ஸோ இப்போ நம்ம கேக் வாங்கியிருக்கோம். கேக் கொஞ்சம் காட்டுறீங்களா? ஒரு நிமிஷம் கரெக்டாக 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு லதாமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. இந்த ஒரு பர்த்டே மூமெண்ட்ல என் அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஸோ நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். ஸோ இந்த பர்த்டேவை நல்லா நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும். இந்த பர்த்டே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மெமரி ஃபுல்லாக, அதாவது மெமரியாக இது வந்து ரொம்ப அமையணும்.
ஸோ நானும் இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா ஸோ இந்த பர்த்டே vlog வந்து நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், யூடியூப்ல போட போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே, இடத்துல மாமா மிஸ் ஆகுறாரு. மக்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயமும் நாங்கள் காட்டினோம், குலாப் ஜாமுன் மேக்கிங் ப்ராசஸ், அப்புறம் இந்த சர்ப்ரைஸ் ஃபார் மை மாம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு குலாப் ஜாமுனோட அந்த மேட்ரு வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் வரும். கரெக்டாக 12 வேறு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் இதோட நம்ம பார்க்கலாம். இதோட சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜோஷ்வா. தேங்க்யூ ஸோ மச். பை பை, டாடா.